அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஏரியா எங்கன்னா ஐயப்பாக்கம் ஐசெஃப் காலனி. இது ஆன் மெயின் ரோடு ஐசெஃப் காலனிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா சிந்து நதி ஸ்ட்ரீட்டுன்னு அந்த ஏரியா வரும். இது ஐசெஃப் காலனி 4th ஸ்ட்ரீட். இந்த ஐசெஃப் காலனி சிந்து நதி மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளோட பிளாட்டம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4.5 கிரவுண்டு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. அதாவது இந்த லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ் இது வந்து 40 ஃபீட் ரோடு. இந்த லேஅவுட்டோட எண்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம அந்த பக்கமும் கிராஸ் பண்ணி போனால் நிறைய ஏரியா நிறைய வீடு இருக்க ஏரியா தான். அதில் நான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 40 ஃபீட் ரோடில் இந்த லொக்கேஷன் நல்ல டீசெண்டான லொக்கேஷன். இந்த ஏரியாவில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கிற ஏரியா. அதாவது வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் கரெக்டாக 1.5 கிலோமீட்டரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிர்லா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று வந்திருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான். அண்ட் வெங்கடேஸ்வரா ஸ்கூல் இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருத்திக்கொட்டு வேலம்மாளும் இருக்குது. அதுவும் ரொம்ப பக்கம்தான். இப்போ நம்ம போகிற சைட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஜமார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ன்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா சுற்றி ஸ்கூல் இருக்கிறதுனால இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் மெயினாக ஸ்கூலை சொல்கிறேன். ஸ்கூலை வச்சு தான் இந்த ஏரியாவே டெவலப்மெண்ட் இருக்குது. ஆல்ரெடி இப்படி ஸ்கூல்லாம் வச்சு தான் முகப்பேர் நீங்கள் டெவலப் ஆகிருக்கு. முகப்பேருக்கு அடுத்து 4 கிலோமீட்டர் இருக்கிற இந்த ஏரியா தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன். இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே நிறைய வீடுங்க இருக்க ஏரியா தான். நிறைய அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் ஹவுஸு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா ஒரு 4.5 கிரவுண்டு லேண்டு. இந்த 4.5 கிரவுண்டில் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டும் கட்டலாம், விழாவும் கட்டலாம், லே அவுட் போட்டு விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்கலாம், இல்லை குரோத் பர்பஸ்க்கு வேணும், கம்பெனி பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வேணுனாலும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 24 ரோடு. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் இருக்கும். அந்த லே அவுட்டு இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு. இந்த லே அவுட்டை தாண்டின அடுத்த கொஞ்ச தூரத்துலேயே நம்மளோட இடம் வந்து வந்துடும். பாருங்கள், இந்த லே அவுட்டை தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடு பெரிய காம்பவுண்ட் தெரியுது பாருங்கள். இதுதான் இந்த இடம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட், லே அவுட்டு, விழா இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த காம்பவுண்ட் ஸ்டார்டிங் இருப்பாங்க. இதோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 75 அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்துடும். 75க்கு 150 அடி நீளம் வந்துடும். 75க்கு 150, 4.5 கிரவுண்ட் வருங்க. ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங், 24 அடி ரோடு, சிஎம்டி அப்ரூவ்டு. இந்த லேண்டை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன், லொக்கேஷனும் காமிச்சிருக்கேன். இது எப்படி வரணுன்ற கூகுள் லொக்கேஷனும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன், பாருங்கள். மற்றபடி ஏதாவது லேண்டோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்கள் சந்தோஷ்.